ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உணவில் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே தொப்பை உடம்பு தன்னாலவே குறைய ஆரம்பிக்கும். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு 1 டம்ளர் நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெலாம் ரொம்பவே நல்லது. அதே டம்ளரில் 1 டம்ளர் நான் தோலோடவே உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்துலேயும் புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன், மெக்னீஷியம், கால்சியம் அதிகப்படியாக இருக்குது. இது ரெண்டுத்தையுமே தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 முறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பச்சை பயிரும் உளுந்தும் நல்லாவே ஊறி வந்திருக்கு. பச்சை பயிறு நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்க முடியும். இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவை 8 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். மாவு 8 மணி நேரம் நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்குன்னு. அரிசி சேர்க்காமலேயே மாவு நல்லா சூப்பராக ப்ளஃபியாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும். மேலே ப்ளஃபியாக வந்திருக்கிற மாவு எல்லாமே கீழே இருக்கிற மாவோட சேர்த்து நல்லா முழுமையாக கலந்து வரணும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. மிதமான சூட்லேயே இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு ஒரு நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வறுபட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா காரம் தட்டாது. ஸோ சாப்பிடும்போது நம்மளுக்கு காரம் அடிக்காது. இதில் சின்ன துண்டு இஞ்சை நல்லா சொரவி சேர்த்திக்கலாம். இஞ்சுமே நல்லா தாளிப்பு போல் எடுத்துடணும். அப்போ தான் சாப்பிட்டாலுமே அந்த இஞ்சி தன்மை தெரியாது. இதில் ஒரு நார்மல் சைஸ் கேரட்டையுமே சின்னதாக துருவி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். கேரட் ரொம்ப வதங்கி வரணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா கலந்துட்டாவே போதும். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துட்டுடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுட்டு இதை மாவோட சேர்த்து கலந்துட்டுறணும். இது போல் தாளித்து சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக நம்மளால தோசை போட முடியும். இதெல்லாம் சேர்க்க விருப்பம் இல்லைனாலுமே பிளெயினாக தோசை கூட போட்டு எடுத்துக்கலாம். தோசையோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தி மாவை நல்லா கலந்துட்டு வரணும். ரொம்ப அந்த ப்ளஃபியாக மேலே இருக்கிறது அது மட்டும் சேர்த்து எடுக்காமல் கீழே இருக்கிற மாவும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போ இதுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு இதில் 20 சின்ன வெங்காயம் நல்லா தாளிச்சது போல் எடுக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா லேயராக பிரிஞ்சு வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா தாளிச்சு எடுக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு அவசியம் கிடையாது. சின்ன வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் 2 கை நிறைச்ச முருங்கைக்கீரையை நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு முருங்கைக்கீரை அப்பப்போ நல்லா கலந்துட்டு அது எண்ணெயில் வதக்கும் போது நல்லா அந்த வெடிச்சு வரும். அது போல் நல்லா வெடிச்சு வந்து அதுக்கப்புறமா நல்லா வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் முருங்கைக்கீரை சாப்பிடும்போது செரிமான கோளாறு வராமல் இருக்கும். முருங்கைக்கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணுங்கிறதுனால 5 வரமிளகா பக்கம் சேர்த்திருக்கேன். வரமிளகாவும் முருங்கைக்கீரோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு 3 சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியுமே முருங்கைக்கீரையோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். தக்காளியோட மேல் தோல் எல்லாமே நல்லா சுருங்கி வரணும். நல்லா மசிஞ்சது போல் ஆகணும். அது வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். நான் ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி,
1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வரமல்லி சேர்த்தும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், வாசனை கொடுக்கும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கை நிறைச்ச கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லியோட குச்சியும் சேர்த்தி போட்டு நம்ம இது வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நல்லா சுருங்கி வரும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கைவிடாமல் நல்லா கலந்துட்டுட்டு ஆற வச்சிடலாம். இந்த சூட்லேயே புளி நல்லா வெந்து வந்துடும். தக்காளி, வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு. நல்லா சூட்டோடவே அப்படி இருந்தனால கொஞ்சம் இந்த மொறுமொறுப்பு தன்மை போல் இருக்கும். நம்ம கலந்து விடும்போதே இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணி மாதிரி நம்ம சட்னி இதை செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் துவையல் போல் கொஞ்சம் கெட்டியாக தான் செஞ்சு எடுக்க போகிறோம். இதை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பேன் கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நல்ல மெல்லிசாக தோசை போட்டு எடுத்துக்கலாம். தொன்னமாக போடணுங்கிறது இல்லை, மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் மேலே அப்படியே சுற்றி நான் போடுறேன். நீங்கள் நெய் சாப்பிடுவீங்க அப்படின்னாலுமே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து கூட ஊற்றிக்கலாம். நெய் ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு மிதமான சூட்லேயே வேக வச்சு எடுக்கணும். நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் பச்சை பயிர் நல்லா ஜீரணமாகும். இல்லாட்டினா வயிறு ரொம்ப கின்னுன்னு இருக்கிறது போல் இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே எந்த உணவாக இருந்தாலுமே தானியம் பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும். இதில் ஃபைபர் கண்டென்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நார்மலாகவே ஜீரணமாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுலேயும் வேகாமல் இருந்தது அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும். அது போல் ஆகாமல் நல்லா வேக வச்சு எப்போவுமே சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இதையே முருங்கைக்கீரை சட்னியோடு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.